பணத்தை ஹேண்டில் பண்ணுறதுலாம் எனக்கு ஒரு விஷயமே கிடையாது. என்கிட்ட நிறைய பணம் இல்லை, அவ்வளோதான். என்கிட்ட நிறைய பணம்லாம் இருந்துச்சு அப்படின்னா பிஸ்னஸில் நான் அவ்வளோதான் பயங்கரமாக பிரிச்சிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ. சும்மா இப்போ ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இவன் ஒரு கோழி பண்ணியே வைக்கிறீங்க அப்படின்னு நினச்சிங்க. எடுத்தோன்னே ஒரு 5000 கோழி 10,000 கோழி வச்சு அப்படின்னா மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக டெஃபினட்டாக முடியாது. ஏன்னா அது எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அது இல்லாமல் வந்துட்டு 10,000 கோழிங்கிறப்ப அது வந்து எப்படி ஹேண்டில் பண்ண தெரியாது. நெகட்டிவாக பேசல, கண்டிப்பாக அது லாஸ்ட்டில் தான் போகும். நான் நடைமுறையை சொல்கிறேன். அப்போ என்ன பண்ணுவீங்க கற்றுக்கணுன்னா, ஒரு 4-5 கோழி வாங்கி வளர்ப்பீங்க. அதை எப்படி பாதுகாத்துக்கணும், என்னென்ன இன்ஜெக்ஷன் போடணும், எப்படி ப்ரொடக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஈவன் கோழிக்கே எப்படி. அப்போ பணம் மட்டும் எப்படி திடீர்னு எனக்கு 5 லட்சம் வந்தால் நான் ஹேண்டில் பண்ணிவிடுவேன், 10 லட்சம் வந்தால் ஹேண்டில் பண்ணிவிடுவேன். உங்கள்கிட்ட இருக்க பணத்தை, அது ஒரு 1000 இருக்கட்டும் இல்லை 5000 இருக்கட்டும், அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு கற்றுக்கோங்க. அதில் எப்படி சேவ் பண்ணலாம், அதை வந்து என்ன தேவைக்கு நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சின்ன அமௌண்ட்டில் வந்து நீங்கள் வந்து உங்களோட தேவைகளை வந்து நீங்கள் பயன்படுத்தி கற்றுக்கும் போது உங்களோட சின்ன அமௌண்ட் வந்து ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகுது பார்ப்பீங்க. ஈவன் உங்களுக்கு பெரிய அமௌண்ட் எதனா உங்கள் கையில் வந்தாலும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ உங்கள் கையில் கம்மியான அமௌண்ட்டு தான் இருக்குது அப்படின்லாம் யோசிக்காதீங்க. அந்த கம்மியான அமௌண்ட்டே வந்துட்டு அதை சேவ் பண்ணவும் ஹேண்டில் பண்ணவும் கற்றுக்கோங்க. உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து உங்களோட ஃபினான்ஷியல் இதில் பார்ப்பீங்க.